வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷால்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம அரைச்சி விட்ட சாம்பார் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம், தக்காளி, பொட்டேட்டோ, கொத்தமல்லி இலை, குக்கிங் ஆயில், பெருங்காயம், சாம்பார் பவுடர், உப்பு. இது புளி பேஸ்ட் 3/4 டீஸ்பூன் எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடுகு, வெந்தயம், மீதி எல்லாமே அரைக்க போகிறோம். இதில் கடலைப்பருப்பு, இது மிளகு, உளுந்து, கொத்தமல்லி விதை, இது ஜீரகம், காஞ்ச மிளகாய், அப்புறம் தேங்காய் பல் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் அரைக்க போகிறோம். இது ரெண்டும் தாளிக்க. இப்போ செய்முறை பார்த்துடலாம். நம்ம அரைச்சி விட்ட சாம்பாரில் பருப்பு போட மாட்டோம். இதெல்லாம் வதக்கி அரைக்க போகிறோம். அதை தான் போட போகிறோம் கிரேவிக்கு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பேனை போட்டு 1.5 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானோடனே ஜீரகம் 1/2 ஸ்பூன், அது வெடித்து வரட்டும். அடுத்தது 1/2 ஸ்பூன் மிளகு, உளுந்து 1 ஸ்பூன், கொத்தமல்லி விதை 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன். இதெல்லாம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் விட்டுருங்க. நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிச்சு. இதில் காஞ்ச மிளகாய், அப்புறம் தேங்காய். இது நல்லா வதங்க விட்டுருங்க. இப்போ செம வாசனை வருது. இதை எடுத்து நைஸாக அரைச்சிட்டு வந்துடுவோம், ஒரு பேஸ்ட் மாதிரி. இந்த லேசாக தண்ணி ஊற்றி சட்னி மாதிரி அரைச்சிட்டேன் பாருங்கள், நல்லா நைஸாக. அடுத்தது பேனை போட்டு 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். சூடானோடனே 1/4 ஸ்பூன் கடுகு, அது வெடித்து வரட்டும். அடுத்தது 1/4 ஸ்பூன் வெந்தயம், இது வெடிக்கட்டும். அடுத்தது வெங்காயம், இது கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் விட்டுருங்க. இதில் பெருங்காயம், அப்புறம் தேவையான அளவு உப்பு. அதுக்கு 1 ஸ்பூன் போடுறேன், தேவையான அப்புறம் போட்டுக்கலாம். அடுத்தது தக்காளி, இது கொஞ்சம் வதங்க விட்டுருங்க. இதில் 1 ஸ்பூன் சாம்பார் பொடி போடுறேன். மேலே பொட்டேட்டோ, பொட்டேட்டோ ஏற்கனவே வெந்திருக்கு, ஸோ ரொம்ப நேரம் விட தேவையில்லை. இதுக்கு மேலே கரைச்சி வச்சு அந்த புளி தண்ணி ஊற்றிடலாம். அப்புறம் 2 கப் தண்ணி ஊற்றுறேன். இதை மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுறேன். இப்போ மூடி போட்டு கொதிச்சிட்ருக்கு. இதில் நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டை போட்டு எல்லாம் சேர்ந்தாப்பில் வர மாதிரி விட்டுறணும். கொஞ்சம் நேரம் விடணும். நல்லா ஒன்று போல் கொதித்து வரட்டும். திருப்பி வேணால் மூடி போட்டு கொதிக்க விட்டுருங்க. நான் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணேன் திருப்பி. இப்போ எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக. இது இட்லி, தோசை, ஒயிட் ரைஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஹோட்டல் சாம்பார் மாதிரியே டேஸ்டியாக இருக்கும். அந்த கொத்தமல்லி விதை, அப்புறம் மிளகு, அதெல்லாம் அந்த டேஸ்ட் நல்லா வருது. ரொம்ப ருசியான ஒரு சாம்பார் இது. இப்போ நம்ம கொத்தமல்லி போட்டுருவோம் மேலாக. இன்னும் 2 நிமிஷம் விட்டுட்டு இறக்கிடலாம்.
நீங்கள் என்ன காய் வேணாலும் போட்டுக்கலாம், ஆனால் பொட்டேட்டோட தான் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த சாம்பார். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு போலுக்கு மாற்றிடுவோம். ஒரு அருமையான அரைச்சுட்ட சாம்பார் ரெடி. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.